Blossom Petals channel. Hi viewers, welcome to Blossom Petals channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கு வந்து கேரட் ஜூஸ் வந்து எந்த மாதிரியா ரெடி பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ வந்து பெரிய குழந்தைகளுக்குனா பாத்தீங்கன்னா நம்ம டக்குனு வெட்டி மிக்ஸில ஒரு அடி அடிச்சு அரைச்சு கொடுத்துடலாம். ஆனா 6 மாச குழந்தைகளுக்கு போது அவங்களோட ஜீரண உறுப்பு, செரிமான மண்டலம் இதெல்லாம் வந்து அப்பதான் லைட்டா வளர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ வந்து நம்ம டக்குனு வந்து கொஞ்சம் ஹார்டா சாப்பாடு கொடுத்தோம்னா அவங்களால சாப்பிட முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா நான் வந்து எப்படி வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஜூஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான முறையில் வந்து உங்களுக்கு கொடுக்குறது எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ கேரட் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே கேரட்டில் வந்து ரொம்ப சத்து எல்லாமே அதிகம். விட்டமின் ஏ இருக்குது, அது வந்து நமக்கு நல்லா தெரியும், கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் வந்து பீட்டா கரோட்டின் இருக்கனால இது வந்து நைட் பிளைண்ட்னஸ் வராமல் வந்து நம்மளை வந்து தடுக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் வந்து பொட்டாசியம் இருக்கனால குழந்தைங்களோட ஸ்கின் வந்து எப்போவுமே என்ன சொல்கிறது பளபளனே வச்சுட்ருக்கோம். அதனால தான் சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு டெய்லி கேரட் கொடுத்தா குழந்தைங்க வந்து செம கலரில் இருப்பாங்க. அதுவும் கன்சீவாக இருக்கவங்க டெய்லி ஒவ்வொரு கேரட் சாப்பிட்டிங்கன்னா குழந்தை வந்து செம கலரில் பிறக்கும். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது கன்சீவாக இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா டெய்லி வந்து நம்ம சாப்பிட்டே இருக்கும்போது ஏன்னா கேரட் வந்து பொதுவாகவே அதோட இயற்கையான குணமே என்னென்னா கலர் கொடுக்குறது தான். அதனால நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதை டெய்லி வந்து கொடுக்கலாம். சரி, இப்போ வந்து கேரட் ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம். ஒரு 2 சின்ன கேரட் வந்து சீவி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப 3 4 சீவிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 2 சங்குக்கு வரும் குழந்தைங்களுக்கு. ஒரு 6 மாத குழந்தைக்கு ஒரு 2 கேரட் போதுமானது. இல்லை உங்கள் குழந்தை வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைன்னா நீங்கள் அதுக்கேற்றபடி கேரட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த 2 கேரட் நல்லா சீவிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலான்னா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 200 ml தண்ணி ஊற்றுறேன். பாருங்கள், இப்போ என்ன ஆகும்னா இந்த கேரட் வந்து நல்லா கொதித்து வற்றணும். நம்ம எப்படி பருப்பெல்லாம் கெட்டியாகிற வரைக்கும் நல்லா இது பண்ணுவோமோ அது மாதிரி இது வந்து நல்லா கெட்டியாக வரணும். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து கெட்டியாக்கி பிசைஞ்சு சாறு எடுக்க போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கேரட் வந்து வேகும். ஏன்னா குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்க பார்த்திங்களா, அதனால் இப்போ வந்து இதை வந்து வேக விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விடுங்க. தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. அதை இன்னொரு இதுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஏன்னா வந்து ஆறணும். அதே பாத்திரத்தில் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஆறாது. அதனால் நம்ம இந்த மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றி இதை என்ன செய்யணும்னா இப்போ நல்லா பிசையணும். கொஞ்சம் ஆறிடட்டும், அப்போ தான் பிசைய முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஆற வச்சு காட்டுறேன். ஆறிடுச்சு. இப்போ வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஃபோர்க் வச்சுனாலும் இது பண்ணிக்கோங்க. ஆனால் கையை வச்சு நல்லா பிசைஞ்சிங்கன்னா தான் அந்த சாறு எல்லாமே வெளியில் வரும். நல்லா பிசைங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து ஈஸியாக கொடுக்க முடியும். இந்த மாதிரி நல்லா கூழ் மாதிரி வந்துடணும் நம்ம பிசையும் போதே. இங்கே பாருங்கள், அந்த சாறு எல்லாமே தனியாக வந்துருச்சு. எனக்கு இப்போ நம்மளோட கேரட் வந்து நல்லா வெந்துருச்சு. அதனால் நமக்கு வந்து நல்லா இதாக வந்திருக்கு. நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இதை என்ன பண்ணலான்னா ஒரு காட்டன் துணியில் வந்து இதை மாற்றிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் வந்து இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா சாறு புளிய போகிறோம் இதிலேருந்து. அதனால் துணியை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இதை இப்படி பிடிச்சி அமுக்குனிங்கனாலே சாறு வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. இந்த மாதிரி நல்லா விட்டு விட்டு அமுக்குனிங்கன்னா நல்லா சாறு வர ஆரம்பிக்கும். இதுதான் கேரட் ஜூஸ் குழந்தைங்களுக்கு. ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து வேக வச்சு கொடுக்குறோன்னா, இப்போ நீங்கள் நினைக்கலாம் பச்சையாக மிக்சியில் ஒரு அடி அடித்து வடிகட்டி கொடுக்குறது ஏன் இப்படி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா 6 மாத குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ தான் சாப்பாடு எல்லாமே ஒவ்வொன்றா கொடுத்து பழக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம்
கொஞ்சம் சாலிட் ஃபுட்டாக கொடுத்துட்டோன்னா அவங்களால டக்குன்னு அவங்களுக்கு செமிக்காது. அது வந்து ரொம்ப பிரச்சனையாயிரும். அப்புறமா அவங்களுக்கு சாப்பிட்னாலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால தான் முதல்ல குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கும்போது லிக்யூடாக இருந்தாலும் சரி, சாலிடாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாகவே கொடுத்து பழகணும். அதனால தான் நான் வந்து கேரட் ஜூஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்க சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சத்தும் கூட. இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சங்கு வரும் குழந்தைங்களுக்கு. உங்களுக்கு இன்னும் கூட வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கேரட் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து குழந்தைக்கு வந்து ஸ்பூன் வச்சுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லை சங்கில் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். அவங்க வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு குடிப்பாங்க. ஏன்னா கேரட் வந்து பொதுவாகவே நல்லா இனிப்பாக தான் இருக்கும். அதனால் இதில் வந்து நம்ம சுகரோ இல்லாட்டி தேனோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படியே கொடுத்துட்டிங்கனாலே குழந்தைங்க வந்து விரும்பி குடிப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் வந்து கொடுங்க. அவங்களும் இஷ்டப்பட்டு கொடுப்பாங்க. உங்கள் குழந்தைக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து குடித்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், இன்னொரு அழகான டிஷ்ஷோடு உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வீவர்ஸ்.